பிரேமா, இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரிஃப்ஸ் போட்டாங்க வரப்போகிற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து ஒரு 10 பொருட்கள் சொல்லுங்கள், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுல இந்த ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாக போகுதுன்னு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், இன்றைக்கி டாப் 10 திங்ஸ் எடுத்துக்க போகிறோம். அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்க போகிறோம். அதில் டாப் 10 எதெல்லாம் இருக்க போகுது, இந்த டேரிஃப்னால நேரடியாக வந்து இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 நாடுகளுக்கு மேலே இந்த டேரிஃப் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம், கனடா, மெக்சிகோ 25%, கனடாவில் வந்து நேச்சுரல் கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி மட்டும் 10%, மற்ற அனைத்துமே வந்து 25%. சைனாக்கு ஏற்கனவே போதுமான அளவு டேரிஃப்ஸ் போட்டிருந்தாங்க, அதற்கு மேலும் ஒரு 10% போட்டிருக்காங்க. இந்த டாப் 10 லிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இது வந்து எங்களோட லிஸ்ட். பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து இதில் டாப் 5ல் இருக்கிறது ஒன்றா இருக்கலாம், இல்லை இந்த உங்கள் ப்ரியாரிட்டியே இந்த டாப் 10க்குள்ளே இல்லாமல் கூட இருக்கலாம். அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இப்போ பொதுவாகவே சில விஷயம்லாம் வந்து நல்லா இம்பாக்ட் ஆயிருக்குல்ல, ஷேர் மார்க்கெட் மாதிரி. அதெல்லாம் வந்து இதுல நம்ம எடுத்துக்க போறது இல்ல. ஆமா, ஷேர் மார்க்கெட் வந்து கன்சிடர் பண்ண போறது இல்ல. அது இல்லாம வந்து 10 விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் 10வது விஷயமா என்ன பார்க்குறீங்க? 10வது இடத்துல என்ன இருக்குன்னா வந்து ஹவுசிங் மார்க்கெட் ஆர் ரெண்டல் மார்க்கெட் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். பொதுவாகவே வந்து இது உடனே வந்து இம்பாக்ட் ஆக போகிறதில்ல. ஒரு எடுத்துக்காட்டு வச்சா இப்போ ரெண்டல் உள்ளவங்க எல்லாமே லீஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. சப்போஸ் இந்த லீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கூட பாதிப்பு இருக்க போகிறதில்ல. ஆனால் நீ புதுசாக இப்போ பில் பண்ணுறாங்க பார்த்தியா, இப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பில் பண்ணுறாங்க, ஹவுசிங் புது வீடு கட்டுறாங்க பார்த்தியா, பயங்கர பெரிய இம்பேக்ட் இருக்க போது. மிகப்பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கனடாலேருந்து வர லும்பர் வந்து இங்கே பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே யூஎஸ்ஏல உள்ள அந்த சாஃப்ட் வுட் வந்து அவங்களுக்கு பத்தாது. இருக்கக்கூடிய வுட்டு வந்து அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கும் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தாது. இவங்களுக்கு வெளிநாட்டுகளோட தேவை அதிகமாக தான் இருக்குது. அதில் 85% மேலே எங்கேருந்து வருதுன்னா கனடாலேருந்து வருது. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு புது கொட்டேஷன் வர்றதுக்கு. கண்டிப்பாக 25%ங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஹவுசிங் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ண போகுது. போன வருஷம் கூட நம்ம இந்த மாதிரி போட்டிருந்தாங்கல்ல பிரேமா, அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல ஒரு வீடியோவில் கூட. கரெக்ட். ஸோ பைடன் கவர்மெண்ட்டை ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா 8 இருந்தது டேரிஃப்ஸு. நான் வந்து கனடாக்கான அந்த சாஃப்ட்வுட் லம்பருக்கு சொல்கிறேன். அது அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட் போயிட்டு 14% மேலே போட்டாங்க லம்பருக்கு. இப்போவே என்னாச்சுன்னா வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு புது கொட்டேஷனில் புது ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வீடியோலையுமே வந்து அதை பார்த்துருந்தோம். ஸோ ஹவுசிங் மார்க்கெட்டை வெறும் லம்பர் மட்டும் இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதுவுமே ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸ்டீலுமே வந்து நம்ம வீடு கட்டும்போது நிறைய வந்து பயன்படுத்தும். ஸோ அதுவுமே வந்து இம்பேக்ட் ஆக போகுது. அதுவுமே இந்த 25% டேரிஃப்ஸ்குள்ளே வரப்போகிறதுனால கண்டிப்பாக வந்து இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களும் புதுசாக வீடு கட்ட போகிறவங்களும் யூஎஸ்ல தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் எஸ்டிமேட் பண்ணதோட கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரேமா, இப்போ 9வது இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி. 9வது இடத்துல என்ன இருக்குன்னா வந்து கார்ஸ் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் ஆர். நிறைய கார்கள் வந்து இங்கே மெக்சிகோ அண்ட் கனடாலையும் வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து டாப் 50 மாடல் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது பெரும்பாலான கார்கள் வந்து யூஎஸ்ஏக்கு வெளில தான் தயாராகி வர்றதா வந்து சொல்கிறாங்க. நேற்று எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து யூஎஸ் காங்கிரஸில் வந்து ஆற்றிய உரை நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இப்போ ஹோண்டா வந்து அவங்களோட மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து திறக்க போகிறாங்க. நம்ம டேரிஃப்ஸ் போட்டதுக்கான விளைவுகள் தான் இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கார்ஸ் பற்றி நான் பேசுறதுனால சொல்கிறேன். இந்தியா பற்றி சொல்லும்போது யூஎஸ் காங்கிரஸில் இந்தியா பற்றி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இந்தியா வந்து நம்ம மேலே வந்து 100% மேலே வந்து டேரிஃப்ஸ் நம்மளோட காரை வந்து அங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து விதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு ட்ரேட் டீல் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, ஏப்ரல் 2 ஒரு கண்டம் இருக்குது. இப்போ ஒரு கண்டம் போயிடுச்சு. ஏப்ரல் 2 அதுவுமே வந்து யூஎஸ் காங்கிரஸ் சொன்னாங்க, நான் ஏப்ரல் 1 வந்து நான் சூஸ் பண்ணல, இட்ஸ் ஏப்ரல் ஃபூல்ஸ் டேங்கிறதுனால நான் சூஸ் பண்ணல. அங்கே சொன்ன விஷயம் தான். அதனால தான் ஏப்ரல் 2 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஐரோப்பா யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, அது வந்து அடுத்த இது பார்ப்போம். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது, புது கார் வாங்குறீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 25% டேரிஃப்ஸுங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. ஒருவேளை அந்த கார் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாலுமே அதோட ப்ரைஸும் ஏறப்போகுது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோ பார்ட்ஸ் வந்து வெளியே தான் வருது. மெக்சிகோ தான் நிறைய, ப்ளஸ் கனடா அங்கே தான் வந்துட்டுருக்குங்கிறதுனால அதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ 8th பிளேஸில் என்ன இருக்குது? 8th பிளேஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ்.
எலக்ட்ரானிக்ஸ்னால் மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி லேப்டாப்ஸ் ஆமாம் கரெக்ட். ஸோ ஏன்னா அது வந்து அதிகமாக நம்ம புழக்கத்தில் இருக்கிறதுனால மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எப்பயோ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வாங்கிட்டு இருப்போம், இல்லை யாருக்காக கிஃப்ட் பண்ணுறது. முன்னெல்லாம் வந்து இங்கேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு போவோம். காரணம் இந்தியாவை விட இங்கே வந்து இந்த லேப்டாப்போட விலை வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸுங்கிற டேக்குள்ளே வர்றதுல ப்ரைஸ் ஏறப்போகுது. ஏன்னா சைனாலேருந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ 10% வந்து அடிஷ்னல் டேரிஃப்ஸ் அப்படின்னு போடும்போது அது கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து நிறைய வந்து அதோட இம்பாக்ட் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னாலே தெரியும், டிசைன்டு இந்த ஊரை போட்டுட்டு வந்து பில்ட் இன் சைனா அப்படின்னு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது. 7th பிளேஸில் இது. ஸோ 7th பிளேஸில் இது இருக்குன்னா வந்து அன்றாடம் நம்ம வாரத்தில் ஒரு தடவை அமேசானில் வந்து ஆர்டர் போடுறோம். அமேசானில் ஆர்டர் போடுற முக்கால்வாசி விஷயம் வந்து சைனாலே தான் வந்துட்டு. மிக முக்கியமான விஷயம்னா டாய்ஸ் ஆர்டர் போடுவோம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது வந்து டெக்காஸ் ஆர்டர் போடுறோம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ப்ரைஸ் ஏறப்போகுது. நீங்கள் அமேசானில் வாங்கக்கூடிய பொருட்களோட விலை இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்கலாம், ஓவர் த பீரியட் வந்து அதில் ஏறப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். 6th பிளேஸ். ஸோ 6th பிளேஸில் எது இருக்குன்னா வந்து இப்போ நம்ம துணி வாங்குகிறோம், இல்லை காலனி வாங்குகிறோம், இதெல்லாம் பார்த்தா நிறைய சைனாலேருந்து வந்து மேனுஃபேக்சர் ஆகி வருது. ஈவன் வந்து மேட் இன் இந்தியா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இப்படி பண்ணுறாங்க. நிறைய சதன் ஏஷியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க, சைனாவும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஒரு ப்ரைஸ் டேக்கில் வந்து ஒரு இம்பாக்ட் வரப்போகுதுன்னு தெரியும். நமக்கான துணிகள் கூட அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்க மாட்டோம், குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய வாங்குவோம் இல்லையா. ஸோ வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட பட்ஜெட்டில் அந்த ஒரு ப்ரைஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு. 5th பிளேஸில் எது? 5th பிளேஸ் வந்து பிரெட்ஸ், பேஸ்ட்ரிஸ் அண்ட் பேக்டு குட்ஸ். இது எல்லாமே வந்து கனடாலேருந்து வருது. ஸோ கனடாவில் நிறையா வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 25% வந்து விழப்போகுது, டேரிஃப்ஸ் விழப்போகுது. ஸோ அதுதான் வந்து 5th பிளேஸில் இருக்குது. 5th பிளேஸில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கனடாலேருந்து வந்து நம்ம பார்க்கும்போது ஆயில்ஸ், குக்கிங் ஆயில் வந்து அங்கேருந்து நிறைய வந்து இங்கே கன்சியூம் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து ஏறப்போகுது. 4th பிளேஸ். 4th பிளேஸ் வந்து இது எல்லாமே வந்து கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குல்ல நியூஸ் எல்லாம். ஸோ அதுதான் இருக்குது 4th பிளேஸில். எலக்ட்ரிசிட்டி. ஆமாம், பெரும்பாலான நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கனடாலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் ஸோ பார்டரில் உள்ள ஸ்டேட் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு. அப்படி கிடையவே கிடையாது. கலிஃபோர்னியா நிறைய யூஸ் பண்ணுறாங்க, நெவாடாவும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க கனடாவோட எலக்ட்ரிசிட்டி. நியூயார்க் நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க, பென்சில்வேனியா யூஸ் பண்ணுறாங்க, மிஷிகன், மினசோட்டா, இந்த மாதிரி நிறைய மாகாணங்கள் இருக்காங்க. இன்னும் நார்த் ஈஸ்ட் போயிட்டோன்னா வெர்மாண்ட், மெயின், இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கனடாவோட எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால 10% ஏற்கனவே யூட்டிலிட்டி பில்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது சார். ரைட், வாட்டர், கேஸ், எலக்ட்ரிசிட்டி பார்த்தா அது நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனில் மிகப்பெரிய கடுமையாக பாதிக்கப்பட்டது வந்து எனர்ஜி செக்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அதற்கு மேல் 10%ங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதை விட பெரும் அதிர்ச்சி என்னென்னா வந்து அந்த பக்கம் இவங்க டேரிஃப்ஸ் போடுறதுக்கு அவங்க திரும்ப எகென்ஸ்ட் வந்து டேரிஃப்ஸ் போடுறாங்க இல்லையா. அவங்க 2 விதமாக பண்ணுறாங்க கனடாவில். ஒன்று, இங்கேருந்து அங்கே வரக்கூடிய பொருட்களுக்கு டேரிஃப்ஸ் போடுறாங்க, இல்லை அவங்க விற்கக்கூடிய பொருட்களோட விலையை வந்து ஏற்றுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நாங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு இவ்வளோ தரோம்னா வந்து இதை விட தாண்டி விலைக்கு விற்போம் அப்படி வந்து வராங்க. 3rd பிளேஸில் எது இருக்குது? 3rd பிளேஸில் வந்து கேஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ்ல அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது கனடா டீம் தான். மத்திய கிழக்கு நாடுகள் கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், முதல் இடத்துல கனடா இருக்காங்க, 2வது இடத்துல மெக்சிகோ இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது க்ரூட் ஆயிலில் மிகப்பெரிய ஒரு துண்டு விழப்போகுது. கனடாவில் 10%ங்கிறது பெரிய துண்டு. அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் மிட்வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அது எப்போலேருந்துன்னு தெரில. இன்றைக்கி இப்போ நாளைக்கு நம்ம கேஸ் போட்டால் கூட வந்து அது தெரிய வரும். இங்கே உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்து ஹெவியாக யார் ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து கனடாவோட கச்சா எண்ணெய் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கேஸ் ப்ரைஸில் மிகப்பெரிய அடி விழப்போகுது. அது நம்ம வேலட்லேயும் வந்து விழப்போகுது. டாப் 2க்கு வந்துட்டோம். 2nd பொசிஷனில் எது இருக்குன்னு சொல்கிறேன். 2nd பொசிஷன் வந்து ஃப்ரூட்ஸ். ரைட், ஸோ இவங்க வந்து பயங்கரமாக ரிலே பண்ணிகிட்டு இருக்காங்க பழங்களை வந்து வெளிநாட்டுகள்லேருந்து. அது ரொம்ப முக்கியமான ஒரு எந்த ஃப்ரூட்னா வந்து அவகேடோ. அவகேடோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3.4 பில்லியன் வந்து வெளிலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 16.7%. அதில் கண்டிப்பாக வந்து அந்த டேக்ல வந்து சேஞ்ச் ஆக போகுது. இன்றைக்கி நாங்கள் வந்து காஸ்கோ போகும்போது பார்க்கும்போது அது வந்து மெக்சிகோலேருந்து வந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அது கொலம்பியாலேருந்து வந்திருக்கு. ஆனாலுமே 9. ஆனாலுமே அதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. அதுதான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அவகேடோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போக போகுது. பனானா, மோஸ்ட் ஆஃப் த பனானாஸ் வந்து மெக்சிகோன்னு போட்டிருக்கோம்ல. ஆமாம், 13% வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய பனானா வந்து வெளியிலேருந்து தான் வருது. அடுத்து கிரேப், அதுவுமே நம்ம பார்த்துருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பெர்ரிஸ் வந்து நிறைய அவங்க மெக்சிகோலேருந்து வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. கிரேன்பெர்ரிஸ், ராஷ்பெர்ரிஸ், பிளாக்பெர்ரிஸ், முல்பெர்ரிஸ் எல்லாமே வந்து ஏறப்போகுது. லெமன் ஏறப்போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பைனாப்பிள், மேங்கோ, இது எல்லாமே வந்து விலை ஏறப்போகுது. ஸ்ட்ராபெரி, இது எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. எப்போ கிராசரி போனாலும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது. 25% பெரிய இம்பாக்ட். வாரத்துக்கு கிராசரி 2 டைம்ஸ் போனோம்னா அந்த 2 டைம்ஸுமே வந்து நம்மளோட வேலெட்டை வந்து அதிகமாக செலவு பண்ணும்.
ஸோ மாதத்துக்கு அப்போ 8 டைம்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. இது எக்கச்சக்கமாக போகுது. இப்போல்லாம் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு பார்த்தா நம்ம தலை சுற்றி விழுந்துடும் போல இருக்குது. ஸோ அதுதான் வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் எது இருக்குன்னு ஃபஸ்ட்டு பொசிஷனில் எது இருக்கும்? வெஜிடபிள்ஸ். கண்டிப்பாக வந்து அன்றாடம் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இம்பேக்ட் ஆக போகுது. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து இனிமேல் வந்து தக்காளி சோறும் தயிர் பச்சடியும் ரொம்ப காஸ்ட்லி ஆக போகுது. இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா டொமேட்டோ ஆனியன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து மெக்சிகோலேருந்து வந்துட்டுருக்கு. அதோட விலை வந்து ஏற போகுது. நம்ம கனவு கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளோ விலை ஏற்றம் இருக்கும் தக்காளியில் அப்படின்னு. ஏன்னா நான் எப்போ இங்கே தக்காளி வாங்கும்போது ரொம்ப நாளாகவே அதே விலையில், ஈவன் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது கூட அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்த்ததில்லை. ஆனால் 25% டேரிஃப்ஸ் போடும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் எங்கேருந்து இவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டொமேட்டோ வந்து மெக்சிகோலேருந்து 2.5 பில்லியன், பெரிய லெவல். செகண்ட் இடத்துல பெல் பெப்பர்ஸ், அதுவும் மெக்சிகோ தான். தேர்ட் இடத்துல குக்கும்பர்ஸ், அதுவும் மெக்சிகோ தான். அடுத்து வந்து காலிஃப்ளவர், ப்ரக்கோலி மெக்சிகோ, ஆஸ்பர்கஸ் மெக்சிகோ, ஆனியன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆனியன் டொமேட்டோலாம் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் இது வந்து பெரிய லெவலில் சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. மஷ்ரூம்ஸு பொட்டேட்டோஸ் வந்து கனடாலேருந்து இவங்களுக்கு வருது. லெட்யூஸு, ஸ்பினாச்சு எகெயின் வந்து மெக்சிகோ. ஸோ இப்படி எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் வந்து பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பேசாமல் நான்வெஜ்ஜாக மாறிடலாம். இப்பயுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபுல் டைம் ஒருத்தவங்க தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ காய்கறி விலையெல்லாம் அதிகமாகும் போது பேசாமல் நான்வெஜ்ஜாக மாறிடலான்னு. அப்படி மாறலான்னு அந்த பக்கம் போனால் பேர்ட் ஃப்ளூ நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கு. முட்டையோட விலையெல்லாம் கோழியோட விலையோட அதிகமாக விற்கிது. நம்ம காரணமும் சொல்லியாச்சு. ஏன்னா இவங்க முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் வேறு, கறிக்கால் கோழிகள் வேறு. பிராய்லர் கோழிகள் அதிகம் வந்து இந்த பேர்ட் ஃப்ளூ தாக்கில் முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் தான் தாக்குனதுனால இந்த முட்டையோட விலை அதிகமாக இருக்குது. அதிலே வந்து ப்ரௌன் எக்ஸ் கம்மியாக இருக்குது. அதாவது கூண்டில் அடைக்கப்பட்ட கோழி இருக்குல்ல, அதோட எக்கு தான் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. இதே வந்து நம்ம கேஜ் ஃப்ரீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் வந்து நான்வெஜ் ஆனால் கூட முட்டையை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தணும். ஏன்னா இப்போல்லாம் ஆம்லெட் சாப்பிடும் போதெல்லாம் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து நம்ம வடசக்குள்ளே ஏன்னா அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிது. அதான் சொல்கிறேன், இது ஒரு ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் டேரிஃப்ஸுங்கும் போது கொஞ்சம் பயம்தான் வருது நம்ம. ஏன்னா இப்போ எந்த எடுத்தாலும் பால் விலை அதிகமாக தான் இருக்குது, முட்டை விலை அதிகமாக தான் இருக்குது, பிரெட் விலை ஏற்கனவே இன்ஃப்ளேஷனில் அடி வாங்கினதில் பிரெட் விலை ஒன்று. இன்னும் வந்து கனடாலேருந்து வரக்கூடிய இதுக்கு 25% போது பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்குது. இதில் ஒருத்தவங்க நல்லா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் கொள்ளையில் விளையக்கூடிய காய்கறியை வருஷம் முழுவதும் யூஸ் பண்ணுவாங்க. கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை, கண்டிப்பாக ஆர்கானிக்காக இருக்கும். அப்புறம் நம்மளே விதைச்ச உணவு நம்ம சாப்பிட்றதுங்கிறது வந்து அதெல்லாம் கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கை தான் இல்லையா. ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப வின்டர். நான் தான் கேட்டேன் அந்த நண்பர்கிட்ட, எப்படி வந்து அந்த வருஷம் முழுவதும் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேலாக நம்மளால் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே போய் கடையில் வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து சரி லோக்கல் ஃபார்மில் போய் வாங்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே நிறையா வந்து எங்கள் வீடு பக்கத்தில் வந்து ஆமிஷ் கவுண்டி உண்டு. பக்கத்துலனா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடும். இந்த ஆமிஷ் மக்கள் வந்து நிறைய விவசாயம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ வந்து ஸ்ப்ரிங் வரப்போது, அடுத்த சம்மர் வரப்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் வந்து இங்கே லோக்கல்லே நிறையா கிடைக்கும். எந்த ஸ்டேட்டில் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கே வந்து விளைவிக்கிறாங்க தெரியுமா? கலிஃபோர்னியா. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும். அட்லீஸ்ட் அதர் சைடு பார்க்கும்போது ஓகே சம்மர் வருது, இப்போ எப்படா இந்த வின்டர் முடியும்னு இருக்கிறதுக்கு டேரிஃப்ஸும் ஒரு முக்கியமான காரணம். அட்லீஸ்ட் இவங்க இந்த லோக்கல் ப்ரொடியூஸ் அதிகமாகி கொஞ்சம் காசு குறையுமே அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.